Hi, welcome to my channel. New Year 50-day weight loss challenge November monthலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 90-day weight loss challenge வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஜாயின் பண்ண முடியாத சிஸ்டர்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த 50-day weight loss challengeல கலந்துக்கிட்டு நியூ இயர்க்குள்ளே உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்யலாம். நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். ஆல்ரெடி 90-day weight loss challengeல இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் அவங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நியூ இயர் சேலஞ்சில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நார்மலாக நம்ம வெயில் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாலே ஒரு 10-15 நிமிஷத்துக்கெல்லாமே நல்லா வேர்வை விட ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் நல்லா செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆனாலும் அந்த வேர்வை அப்படின்றது நம்ம உடம்புலேருந்து வெளிவரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக. ஏன்னா நம்ம பாடி நல்லா ஹீட்டானதாக உள்ளே இருக்கக்கூடிய வேர்வைகள் கரைஞ்சி நமக்கு வந்து கொழுப்புகள் கரைஞ்சி வெளியே வரும். ஓகேங்களா? ஆனால் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்மளோட வேர்வைகள் உள்ளேருந்து வெளியே வர இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் உணவுகளும் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். நார்மலாகவே வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டான உணவுகளாக எடுத்துப்போம். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து ஈஸியாக நமக்கு வெளியே கரைஞ்சி வரும். அப்போ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டால் தான் அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடற்பயிற்சி அவ்வளோ கொடுக்கறது கிடையாது. ஏன்னா கம்பல்சரி உடற்பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வெயிட் லாஸ் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் உடற்பயிற்சி கொடுக்குறது. மீதி பேருக்கெலாம் ஃபஸ்ட்டு ஒரு 2 months வந்து உடற்பயிற்சி இல்லாமல் தான் அவங்களோட வெயிட் லாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உடற்பயிற்சி இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். நீங்களும் இந்த 50-day சேலஞ்சில் கலந்துக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸை ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காக எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் சொல்லுங்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக வேலைக்கு போகிறவங்களா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் பாடியில் மசில்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணி நீங்களும் வாங்க ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை நியூ இயர்க்குள்ளே குறைக்கிறதுக்கு. ஒரு சிலருக்கு இந்த வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது டெய்லி இந்த வெயிட் செக் பண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. அது தவறுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒரு முறைலாம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம மனசு நம்ம இன்றைக்கி வந்து டயட் இருந்துக்கும், இதில் எவ்வளோ குறைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தினாலே டெய்லி வெயிட் செக் பண்ணி பார்ப்போம். அது தவறு கிடையாது. ஆனால் அந்த செக் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு சில குழப்பங்கள். நேற்று வந்து இவ்வளோ எடை இருந்தேன், அதை விட ஒரு 200 கிராம் குறைஞ்சது ஓகே. ஆனால் நேற்றை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் கூடி இருக்குது. என்ன காரணம்? நான் கரெக்டாக தானே டயட் ஃபாலோ பண்ணேன், ஏன் வந்து எனக்கு கூடுச்சு அப்படின்ற சந்தேகம். இன்னும் ஒரு சிலருக்கு என்னோடய எடை வந்து கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதே எடை அப்படியே ஒரு வாரமாக மெயின்டைன் ஆகிருக்கு. நான் கரெக்டாக தானே டயட் ஃபாலோ பண்ணுறேன், கரெக்டாக உடற்பயிற்சி பண்ணுறேன், எடை ஏன் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, ஒன்று ஏறணும் இல்லைனா இறங்கணும், எதுவுமே செய்யாமல் அதே வெயிட்லேயே இருக்கே அப்படின்னு சில குழப்பங்கள் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, வெயிட் மிஷின் அப்படின்றது உங்களோட வெயிட்டை குறைக்கிறத மட்டும் காட்டுது அப்படின்னா அது வந்து மசில்ஸும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நீரும் குறைக்கிறத மட்டும்தான் அந்த எடை மிஷின் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? உங்களோட இன்ச் லாஸை கண்டிப்பாக உங்களோட எடை மிஷின் காட்டவே காட்டாது. அது நீங்கள் கண்ணாடியில் நின்று பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதோட வித்தியாசம் நல்லா தெரியும். இன்ச் லாஸ் கண்டிப்பாக உங்களோட வெயிட் மிஷினில் காட்டாது. அதே மாதிரி ஃபேட் குறையிறது ஈஸியாக உங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நீர் இறங்க இறங்க நல்லா வெயிட் லாஸ் நடக்கும். அதே மாதிரி மசில் குறையும் போது நம்மளோட வெயிட் லாஸ் நமக்கு எடை மிஷினில் தெரியும். ஆனால் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 கிராம் குறையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் கூட எடுத்துக்கும். ஏன்னா ஃபேட்டுன்றது ஈஸியாக கரைஞ்சி வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் நிறைய எஃபெக்ட் போடணும். அப்போ அது கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அதனால் ஏன் இப்படி வந்து வெயிட் எனக்கு கம்மியாக குறையுது, அதே மாதிரி வெயிட் ஏன் குறையாமல் அதே இடத்துல நிற்குது, திடீர்னு பார்த்தா வெயிட் ஏறுது, எதனால் அப்படிலாம் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க. கிலோ கணக்கில் உங்களுக்கு வந்து ஏறுது அப்படின்னும் பொழுது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து கிராம் கணக்கில் ஏறும்பொழுது நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் டெய்லி போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸில் கூட மாற்றம் இருக்கலாம். அதே மாதிரி காலையில் நீங்கள் வெயிட் செக் பண்ணும்பொழுது ஒரு சில டைம் நீங்கள் வந்து காலை கடன் முடிச்சுட்டு வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா காலை கடன் முடிக்காத போது வெயிட் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து கிராம் கணக்கில் குறையிறது நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கணக்கு சேர்த்துக்காதீங்க. உதாரணத்துக்கு ஒரு 700 கிராம் 800 கிராம் மேலே ஏறுது அப்படின்னும் போது மட்டும் ஓகே, நம்ம முன்னால் என்ன ஃபுட்டில் வந்து தவறு பண்ணோம், வேறு எந்த விஷயத்தில் நம்ம வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை மறுநாள் நம்ம சரி பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும். அதுவும் இன்ச் லாஸ் நடக்கும் பொழுது நம்மளோட எடை மிஷினில் நமக்கு எடை குறையிறது தெரியாது. இது மாதிரி விஷயத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு சிலர் வந்து வாரத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை 15 நாளைக்கு முறை
செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். டெய்லி செக் பண்ணும்பொழுது ஏறும் இறங்கும் ஒரே மாதிரி நிற்கிறதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய விஷயந்தான். அதுக்காக ஏன் நமக்கு ஏறல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்ப குழம்பி ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அதிகமாக்கிக்காதீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமானாலே வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உடற்பயிற்சியில் மட்டும் நம்மளோட உடல் எடை குறையிறதுக்கு கிடையாது. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, நல்லா தூங்கணும், இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? எல்லா விஷயங்களும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும். நான் சொன்ன விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.